Hello everyone, welcome to my class. In class la நாம பார்க்க போற டாபிக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் written by Francis Bacon. இது PGTRB ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க ஒரு சிலபி. அப்பார்ட் ஃப்ரம் தட் செகண்ட் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது தேர்ட் செமஸ்டர் ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பிஃபோர் வி என்டர் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கன் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம எஸ்ஏக்குள்ளே போகலாம். ஃப்ரான்சிஸ் பேக்கன் வாஸ் born on 22nd January 1561. He died on 9th April 1626. He was an English philosopher and essayist. ஸோ அவர் ஒரு பெரிய தத்துவ ஞானியா, ஒரு பெரிய மேதையா, ஒரு எஸ்ஏ எழுதுறவரா நம்ம பார்க்குறோம். ஃப்ரான்சிஸ் பேக்கன் இஸ் கால்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் த இங்கிலீஷ் எஸ்ஏ. ஸோ அவரை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ அப்படின்னு கூப்பிடுவாங்க. He belonged to the Elizabethan age. So Queen Elizabeth I period சார்ந்தவர். அதாவது பாருங்க 1561 to 1626 சொன்னோம். அதாவது 16ஆம் நூற்றாண்டு 16th செஞ்சுரியை சேர்ந்தவர். அந்த பீரியட்ல தான் குவீன் எலிசபெத் I ரூல் பண்ணாங்க. அவங்க டைம்ல வாழ்ந்தவர் தான், பிறந்தவர் தான் பிரான்சிஸ் பேக்கன். அவர் ஷேக்ஸ்பியரோட கண்டெம்பரரி அப்படின்னா சமகாலத்தியவர்னு அர்த்தம். ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர் தான் பிரான்சிஸ் பேக்கன். பேக்கன் அச்சீவ்ட் ஹை பப்ளிக் ஆஃபீஸஸ் டியூரிங் கிங் ஜேம்ஸஸ் பீரியட். அப்போ குவீன் எலிசபெத்துக்கு அடுத்ததா அரியணை ஏறவர் கிங் ஜேம்ஸ் I. அவரோட பீரியட்ல பேக்கன் வந்து ரொம்ப பெரிய பதவிகள்ல இருந்திருக்கிறாரு. ஓகே, நல்ல பெரிய அரசவையில ரொம்ப முக்கியமான பதவியில கிங் ஜேம்ஸ் I பீரியட்ல இருந்திருக்காரு. சம் ஆஃப் ஹிஸ் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் எஸ்ஸேஸ்னு ஒரு வால்யூம் எழுதியிருக்காரு. அப்புறம் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், நோவம் ஆர்கனம், நியூ அட்லாண்டிஸ் அப்படின்னு இதெல்லாம் அவரோட முக்கியமான ஒர்க்ஸை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எஸ்ஏக்குள்ள போகலாம். இதுல இருந்து தான் எஸ்ஏ ஆரம்பிக்குது. இன்ட்ரடக்ஷன், ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு. ஸோ இங்கிருந்து தான் எஸ்ஏ ஆரம்பிக்குது. இன்ட்ரடக்ஷன். Bacon is a popular essayist, thinker, scholar and philosopher in English literature. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவர் ஒரு பெரிய எஸ்ஏயிஸ்டா, ஒரு பெரிய திங்கரா, ஸ்காலரா, ஒரு பெரிய அறிவியல் நல்ல ஞானம் உள்ளவரா, ஒரு பிலோசபரா பார்க்குறோம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல. ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் மாஸ்டர் பீசஸ். ஸோ அவர் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு. ஓகே, மோர் தென் 50 எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு. அதில் ஒரு எஸ்ஏ தான் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இது வந்து அவரோட மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். திஸ் எஸ்ஏ வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 1612 அண்ட் வாஸ் வெரி பிரீஃப். த ப்ரெசன்ட் வெர்ஷன் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1625. இந்த எஸ்ஏ வந்து ஃபர்ஸ்ட் அவர் எப்போ பப்ளிஷ் பண்ணாருன்னா 1612 பப்ளிஷ் பண்ணாரு. அப்போ வந்து இது ஒரு சின்ன எடிஷனாக தான் பப்ளிஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா 1625ல அதை லாங்கர் வெர்ஷனா அவர் வந்து கொடுத்தாரு. நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் அதுல சேர்த்து இன்னும் கொஞ்சம் லாங்கா கொடுத்தாரு. ஸோ நாம படிக்கிற இந்த எஸ்ஏ பப்ளிஷ் ஆனது 1625ல. இட் இஸ் மச் லாங்கர் than the original version. The essay was actually written at the request of Bacon's intimate friend Toby Matthew. ஸோ இந்த எஸ்ஏ அவர் எழுதினதுக்கு காரணம் என்னன்னா, அவர் ஃப்ரெண்டு பேரு டோபி மேத்யூ. அவர் தான் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நிறைய எஸ்ஏஸ் எழுதுறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஒரு எஸ்ஏ எழுதுங்க அப்படின்னு அவரோட ரெக்வஸ்டோட பேர்ல தான் பேக்கன் வந்து இந்த எஸ்ஏ எழுதியிருக்காரு. ஓகே, ஸோ ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்போட முக்கியத்துவத்தை பற்றி தான் இந்த எஸ்ஏல அவர் குறிப்பிடுறாரு. ஓகே, ஸோ சாலிட்யூட் முதல் என்ன சொல்வாரு, இந்த எஸ்ஏ ஆரம்பத்தில் என்ன சொல்வாருன்னா, சாலிட்யூட அதாவது சாலிட்யூட்னா என்ன, தனிமை வந்து எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு தான் அடுத்ததா ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுவார். பேக்கன் பிகின்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் அரிஸ்டாட்டில்ன்ற பெரிய தத்துவ ஞானியோட ஒரு கோட்டிங்கோட தான் எஸ்ஏய பிரான்சிஸ் பேக்கன் வந்து ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆரம்பிச்சிருப்பார். அந்த என்ன கோட் அப்படின்னா, whosoever is delighted in solitude is either a wild beast or a god அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன,
யாரெல்லாம் தனிமையை விரும்புறாங்களோ அவங்க ஒண்ணு காடா இருப்பாங்க, இல்லைன்னா மிருகமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காராம். பாருங்க, whosoever is delighted, delightedனா happy, being happy ன்னு அர்த்தம். so whosoever is delighted in solitude, solitudeனா தனிமை, தனிமையை யாரெல்லாம் ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்களோ அவங்க is either a wild beast or a god ன்னு சொல்றாரு. அவங்க ஒண்ணு பீஸ்டா இருக்கணும், மிருகமா இருக்கணும், இல்லைன்னா கடவுளா இருக்கணும், ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல தான் இருக்கணும், அவங்க தான் தனிமையை விரும்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேக்கன் இன்சிஸ்ட் தட் ஹியூமன் நேச்சர் டிமாண்ட்ஸ் கம்பெனி அண்ட் சோஷியல் கான்டாக்ட். அப்ப சாதாரண மனுஷன் எப்படி இருக்கணுமா, கம்பெனியோட இருக்கணும், சோஷியல் கான்டாக்டை வளர்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேக்கன் சொல்றாரு. He says that a man who avoids such interactions with society is not just doing justice to his natural state. ஒரு சிலர் வந்து தனியா ஒதுங்கி ஒதுங்கி நிற்பாங்க, ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு இன்ட்ராக்ஷன் சொசைட்டியோட அதிகமா இன்ட்ராக்ட் ஆகாம இருப்பாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இது நியாயம் இல்ல, நீங்க என்ன பண்ணீங்க, உங்க நேச்சுரல் ஸ்டேட், அதாவது மனிதனே ஒரு சோஷியல் அனிமல் தான், சமூகத்துல பழகக்கூடிய ஒரு அனிமல் தான் வந்து மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேச்சுரலா மனுஷனுக்கு இயற்கையான குணம் வந்து எல்லாரோட பழகி இருக்கிறது. அப்போ நீங்க தனியா இருக்காதீங்கன்னு சொல்றாரு. அட் த சேம் டைம் he does not criticize shy people who seek happiness in solitude. அதே சமயம் ஃப்ரெண்ட்ஷிப்போட இருங்கன்னு சொல்றாரு, ஆனா அதுக்காக என்ன சொல்றாரு, தனியா இருக்கிறவங்களை எல்லாம் மோசம் அப்படின்னு அவரு சொல்லல. சச் பீப்புள் ஹோப் டு லிவ் எ ஹையர் லைஃப் இன் சாலிட்யூட். நிறைய பேர் ஒரு மாதிரி கூட்டமா இருந்தா அவங்களுக்கு பேச்சு வராது, அவங்களால நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது, கூட்டத்துக்கு மத்தியில அவங்க ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் என்ன சொல்றாருன்னா, அவங்க தனிமையில ஒரு மேன்மையான லைஃப் வாழ்றாங்க. சச் பீப்புள் ஹோப் டு லிவ் அ ஹையர் லைஃப் இன் சாலிட்யூட் அப்படிங்கிறாரு. ஹையர் லைஃப், ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க. எப்படி, சாலிட்யூட். அதனால அவங்களையும் குறை சொல்ல, பொதுவா எல்லாரும் நண்பர்களோட இருங்க, தனியா தான் இருக்க முடியும்னா அப்படியே இருங்க, தப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஓகே, பேக்கன் பாயிண்ட்ஸ் டு philosophers like Epimenides the Canadian, Numa the Roman, Empedocles the Sicilian, the Apollonius of Tyana who found greatness and fulfillment in solitude. இது உங்களால இந்த பேரெல்லாம் படிக்க முடியும்னா நீங்க வந்து எஸ்ஏல எழுதுங்க, இல்லைன்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை நீங்க இந்த சாலிட்யூட் டாபிக்ல இருந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாரு பேக்கன் அப்படின்னு சொன்னா, ஒரு சில முக்கியமான பிலாசபர்ஸை மென்ஷன் பண்றாரு. இவங்கெல்லாம் சாலிட்யூட்ல தான் பிரமாதமான கருத்துக்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா சாலிட்யூட் மோசம் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி இவர் பெருமையா அடுத்தெல்லாம் பேச போறாரு. அப்ப தனிமையில இருக்கிறவெல்லாம் மோசமானவனா அப்படின்றதுக்கான ஆன்சர் தான் முதவே சொல்லிட்டாரு. சாலிட்யூட்ல நல்லா இருக்க முடியும்னா இருங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சாலிட்யூட், தனிமையில இருந்து நிறைய சாதிச்ச பிலாசபர்ஸை ஒரு லிஸ்ட் பண்றாரு, அவங்கள தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும்னா நீங்க இந்த பாயிண்ட்டை எழுதலாம். பேக்கன் பாயிண்ட்ஸ் டு த பிலாசபர்ஸ் லைக் எப்பிமெனிடஸ் த கெனடியன், கெனடா நாட்டை சேர்ந்த எப்பிமெனிடஸ்ன்ற ஒருத்தரை பத்தி பேசுறாரு. நியூமா த ரோமானியனான நியூமா பத்தி பேசுறாரு. எம்பெடக்கிள்ஸ் த சிசிலியன், சிசிலின்ற நாட்டை சேர்ந்த எம்பெடக்கிள்ஸ் அப்படிங்கிறவரை பத்தி பேசுறார். டயானான்ற நாட்டை சேர்த்த அப்பல்லோனியஸ் அப்படிங்கிறவனை பத்தி பேசுறாரு. சரி, இவங்கெல்லாம் வந்து தே ஃபவுண்ட், அவங்களெல்லாம் பத்தி பேசிட்டு என்ன சொல்றாரு, they found greatness and fulfillment in solitudeங்கிறாரு. இவங்கெல்லாம் ரொம்ப கிரேட், பெரிய மனிதர்களாகவும் நிறைவான வாழ்க்கையும் சாலிட்யூட்ல வாழ்ந்தாங்க, நிறைய விஷயங்களை சாதிச்சாங்க அப்படின்னு சாலிட்யூடை பத்தியும் முதவே பேசிடுறாரு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப்போட முக்கியத்துவத்தை பின்னாடி ஃபுல்லா பேசுறாரு. ஓகே, சாலிட்யூடை பத்தி பொதுவா சாலிட்யூட் அவ்வளவு விரும்பத்தக்கது இல்லை, மனுஷன் வந்து அப்படி சாலிட்யூடா இருக்கிறது வந்து தனக்குத்தானே நியாயம் தெரியும் செயல் அல்லன்னு சொல்லிடுறாரு. ஆனா உன்னால மேன்மையா தனிமையான வாழ்க்கை வாழ முடியும்னா வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தனிமையில சாதிச்சவங்க லிஸ்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியே பேசுறாரு. ஓகே, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். பேக்கன் சேஸ் சிக்னிஃபிகன்ஸ்னா இம்பார்ட்டன்ஸ். ஓகே, Bacon says that men who have no friends or life are like lifeless creatures in a gallery. அடுத்து என்ன சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்களை பத்தி எப்படி கம்பேர் பண்றாருன்னா,
கேலரி மியூசியம்ல வச்சிருப்பாங்க இல்லையா, உயிரில்லாத பொருட்கள் அதோட கம்பேர் பண்றாராம். யார? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவன் உயிரில்லாத பொருட்கள் மாதிரிங்கிறார். எ பர்சன் வித்தவுட் அ ஃப்ரெண்ட் வில் ஃபீல் லோன்லி இன் அ க்ரௌட். ஒருத்தன் வந்து எல்லாம் கூட்டமா சந்தோஷமா இருக்காங்க, எல்லாம் வந்து எல்லாரோடையும் பழகிக்கிட்டு இருந்தா அந்த கூட்டத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா அவன் எப்படி இருப்பான்? ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படின்னா கூட்டத்துல இருந்தா கூட அவன் தனிமையா தான் இருப்பான். ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, மற்றவங்களோட பழக தெரியாதுன்னா பெரிய கூட்டத்துக்கு நடுவுல இருந்தாலும் he will feel lonely அப்படிங்கிறார். the life of a friendless man is like a desolate desertங்கிறார். ஓகே, அப்போ ஃப்ரெண்ட்லெஸ் மேனோட ஒரு லைஃப் எப்படி இருக்கும்னா ஒரு டெசர்ட் லைஃப் மாதிரி. டெசர்ட் லைஃப்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு பாலைவனம் மாதிரி தான் அவங்களோட லைஃப் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்தவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா 3 fruits of friendshipனு ஒரு விஷயம் 3, அதாவது அடுத்தடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்போட முக்கியத்துவம் பத்தி அவர் பேசுறப்போ 3 முக்கியமான பலன்கள், அதாவது பழங்கள்னு சொல்றாரு. ஃப்ரூட்ஸ்னா என்ன? பழங்கள். அதான் பலன்களாகவும் பார்க்கலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்னால நமக்கு எத்தனை பலன்கள், 3 முக்கியமான பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், முதல் பலனா என்ன சொல்றாரு? த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த இமோஷனல் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரொவைட்ஸ். இமோஷனலா பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பான். ஃப்ரெண்டுன்னு அவர் சொல்றது ஒரு உண்மையான ஃப்ரெண்டை. சும்மா ஒரு எல்லாரோடையும் காஃபி குடிக்க போக, டீ குடிக்க போயிட்டு சும்மா பொழுது போறதுக்கு, சினிமா போறதுக்கு, இல்ல அரட்டை அடிக்கிறதுக்கு மட்டும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி அவர் பேசல. ஒரு லாயல் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுறாரு. ஒரு ஃப்ரெண்டுக்காக நீ எதுனாலும் செய்வ, அவன் உனக்காக எதுனாலும் செய்வான் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பத்தி பேசுறாரு. த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த இமோஷனல் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரொவைட்ஸ். பயங்கரமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சப்போர்ட்டை ஃப்ரெண்ட்ஷிப்னால கொடுக்க முடியும். He says that friendship will ease swelling minds and heart. swelling mindsனா என்ன தெரியுமா? அப்படியே மனசு வந்து ரொம்ப இறுக்கமாகவும் அப்படியே விம்மி புடைச்சிட்டு இருக்கும் இல்லையா, அழுகையும் ஆத்திரமும் கோவத்தோட மனசெல்லாம் ரணமா இருக்கும் பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல அந்த மனசுக்கு ஒரே ஆறுதல் அப்படின்னு சொன்னா அந்த ஈஸ் பண்றது, சமாதானப்படுத்துறது ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப் வில் ரிலீவ் தெம் ஃப்ரம் ஆல் மென்டல் பெயின். அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள, ரொம்ப மனசெல்லாம் உடைஞ்சு போய் இருக்கிறவங்களோட மனசை அந்த அந்த பெயினை வந்து ரிலீவ் பண்ணி விடுமா. எது? ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ இது ஒரு கொட்டேஷன் மாதிரி நம்ம பார்க்குறோம். அது முடிஞ்சா எழுதுங்க, முடியாதவங்க தப்பு இல்லாம எழுத முடிஞ்சா எழுதுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. Okay, Bacon states a principal fruit of friendship is the ease and discharge of the fullness and swellings of the heart. பிரின்சிபல் ஃப்ரூட்னா முதல் பலன், ரொம்ப முக்கியமான பலன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் என்னது? இஸ் த ஈஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் த ஃபுல்னஸ் அண்ட் ஸ்வெல்லிங்ஸ் ஆஃப் த ஹார்ட். ஃபுல்னஸ் இந்த ஸ்வெல்லிங்ஸ் அப்படிங்கிறது பிரச்சனைகள், அந்த கனத்து போன ஒரு இதயத்தை தான் ஃபுல்னஸ் அண்ட் ஸ்வெல்லிங்ஸ் சொல்றாரு. அதை என்ன பண்ணுமா? ஈஸ் பண்ணுமா. ஈஸ்னா என்ன? மருந்து தடை விடுற மாதிரி. அதை என்ன பண்ணுமா? குணமாக்குமா. அந்த ரணத்தை குணமாக்குறது ஃப்ரெண்ட்ஷிப்னு பிரின்சிபல் ஃப்ரூட்டா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முக்கியமான ஃப்ரூட்டை சொல்றார். முதல் ஃப்ரூட்டை சொல்றார். அடுத்ததா, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஃப்ரூட்ஃபுல் பிகாஸ் இட் ஆஃபர்ஸ் கம்பேனியன்ஷிப் ஃபார் த எய்லிங் ஹார்ட். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பலனளிக்கக்கூடியது. ஏன்னா எய்லிங் ஹார்ட், எய்லிங்னா என்ன? வலியோட இருக்கக்கூடிய ஒரு இதயத்துக்கு ஒரு பெரிய கம்பேனியன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறார். ஃப்ரெண்ட்ஷிப் ஹெல்ப்ஸ் அ மேன் இன் 2 different ways. அடுத்து என்ன சொல்றாரு? மனுஷனை 2 விதமா ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறாரு. இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஃப்ரெண்ட்ஷிப் ரீடபிள்ஸ் one's friendship, and seconds it cuts one's grief into halves. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ்னா ரீடபிள் பண்ணுங்கிறாரு. அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றப்போ அது டபுள் ஆகுமா. ஓகே, ரீடபிள் ஆகுமா. உன்னோட சந்தோஷம், உன் ஃப்ரெண்டும் அவன் சந்தோஷப்படுறப்போ அப்படியே சந்தோஷம் அப்படியே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்க, ரீடபிள் ஆகுமா. அதே இது பயங்கர சோகத்துல இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்ட சொன்னீங்கன்னா ஹாஃபா குறைஞ்சிருமா, உங்க சோகம் என்னவாயிருமா? ஹாஃப் ஆயிடுமா. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க 2 waysல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாரு. ஓகே, இட் ஹெல்ப்ஸ் இன் 2 different ways. In the first place, friendship redoubles one's friendship. அப்போ and second, it cuts one's grief into halves, because when a person imparts his joy to his friends, அதாவது ஹாப்பினஸை ஷேர் பண்றப்போ he joys more than others.
ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். அப்போ உங்களோட ஹாப்பினஸ் ரீடபிள் ஆகுது. However, when he imparts his grief, they become less. உன்னோட துக்கத்தை சொல்றப்போ அவனும் சேர்ந்து வேதனைப்படுறப்போ உன்னோட துக்கம் வந்து பாதியா குறைஞ்சிடுதுன்னு சொல்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நம்ம எடுத்து பார்க்கலாம். த செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். மோரோவர் எ ஃப்ரெண்ட் இஸ் அன்டவுட்டட்லி எ விட்டி கவுன்சிலர். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்னா வேறு வேறுன்னு அர்த்தம். பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னா கண்ணோட்டங்கள்னு அர்த்தம். இப்போ நீ வந்து ஒரு விஷயம் செய்யற அப்படின்னு சொன்னா அது தப்பா சரியானு உனக்கு தெரியாது. உன் பார்வைக்கு அது கரெக்டா தான் இருக்கும். நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு தான் செஞ்சுட்டு இருப்போம். ஒரு உண்மையான ஃப்ரெண்டுனா என்ன பண்ணுவான், டேய் நீ செய்யறது தப்புடா, இதை செய்யாத, இது தப்பா தெரியுது வெளியே அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கொடுப்பான் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரு விஷயத்த பல கண்ணோட்டத்துல உன்னால ஒவ்வொரு ஃப்ரெண்டு வந்து தள்ளி நின்று உன்னை நின்னும் பார்க்கக்கூடியவன், வெளியே உன்னை என்ன பேசுறாங்கன்றதையும் கவனிக்கிறான். அப்போ பல்வேறு கண்ணோட்டத்துல இருந்து உன்னை பார்க்கறான். ஓகே, ஸோ த செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அப்ப நீ ஒன்னை அனலைஸ் பண்றதுக்கு உன் ஃப்ரெண்டு உனக்கு கண்டிப்பா வேணும். நீ யாருன்னு உனக்கு தெரியாது. உன்னால உன்னை எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? நீ வந்து எல்லாம் செய்யறதெல்லாம் சரின்னு நினைச்சிட்டு தான் நீ செஞ்சுட்டு இருக்க. ஸோ உன் ஃப்ரெண்டு சொல்றப்பதான் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ டூ. அப்ப டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்து உனக்கு பார்க்க தெரியுது. Moreover, a friend is undoubtedly a witty counselor. அது மட்டும் இல்ல, ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு விட்டி கவுன்சிலர் டு. கவுன்சிலர்னா என்ன, அட்வைஸ் கொடுக்குறவரு. நல்ல சமயத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா உன்னை தூண்டி விட்டு தப்பு செய்ய தூண்டி விட மாட்டான். தப்பு செஞ்சா என்ன பண்ணுவான், ஒரு விட்டி கவுன்சிலர். ஒரு விட்டினா அறிவான, விட்டினா இன்டெலிஜென்ட். ஓகே, ஸோ கவுன்சிலர்னா அட்வைஸ் கொடுக்குறவர், ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறவரா இருப்பான். ஷேரிங் ஒன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வித் அ ஃப்ரெண்ட் இஸ் ஃபார் மோர் ஃப்ரூட்ஃபுல் தேன் அ டேஸ் மெடிடேஷன். அதாவது ஒரு ஃப்ரெண்டோட உன்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிற அப்படிங்கிறது ஒரு நாள் முழுக்க மெடிடேட் பண்றதை விட பெரிய பலனை தரும்ன்றார். மெடிடேட் ஏன் பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து மென்டல் ரிலீஃப் கிடைக்கணும், ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கணும் அப்படிங்கிறது. நம்ம ப்ராப்ளமே யோசிச்சுட்டு இருக்கோன்றதுக்கெல்லாம் மெடிடேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாள் முழுக்க மெடிடேஷன் பண்றதை விட ஃப்ரெண்டோட பேசினேன்னா உனக்கு பிரச்சனையே தீர்ந்துருங்கிறார். Okay, a friend's counsel always works when a person himself is not clear with his thoughts. அப்புறம் என்னது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கவுன்சில்னா என்ன சொன்னேன், அட்வைஸ்ன்னு சொன்னேன். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கவுன்சில் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, when a person himself is not clear with his thoughts. ஒரு பர்சன் அவனோட தாட்ஸ் வந்து கிளியரா இருக்கு, உன் குழம்பி போயிருக்க, நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சா அப்படி ஆகுமா, சரியா வருமா சரியா வராதா அப்படிங்கிறப்போ ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்றப்போ அவன் சொல்லிடுவான், இது சரியா வரும் வராதுன்றத ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா அவன் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ தேர்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், த லாஸ்ட் அண்ட் தேர்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க போறோம். த லாஸ்ட் ஃப்ரூட் இஸ் லைக் அ பொமிகிரானட் ஃபுல் ஆஃப் மெனி கர்னல்ஸ். அடுத்ததான் என்ன சொல்றேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்கெல்லாம் ஒரு பலனெல்லாம் இல்லைங்க, பல பலன் இருக்கு, பல பலன்கள் இருக்குன்னு சொல்றாரு. இப்போ பொமிகிரானட்டோட இந்த லாஸ்ட் இது ஃப்ரூட்டை கம்பேர் பண்றாரு. பொமிகிரானட் அப்படிங்கிறது எது, மாதுளம்பழம் வெளியே பார்க்க ஒரு பழமா இருக்கும், ஆனா அதை ஓபன் பண்ணி பாருங்க, உள்ள குட்டி குட்டியா நிறைய பழங்கள், இந்த கேர்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேர்னல்ஸ் அந்த விதைகள்னு சொல்ற மாதுளை விதைகள், அதை கேர்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் ஒவ்வொன்று அதுதான் பழமா நம்ம சாப்பிடுறோம். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பழம் தான். அப்போ இட் ஹெல்ப்ஸ். அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப். வெளியே பார்க்க ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் உள்ள நிறைய அற்புதங்களை கொண்டவனா. இட் ஹெல்ப்ஸ் இன் செவரல் வேஸ் அண்ட் ஹஸ் மனிஃபோல்ட் ஃப்ரூட்ஸ் இன் இட் செல்ஃப். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது நிறைய வகைகள்ல உனக்கு ஹெல்ப் பண்ணும், நிறைய ஃப்ரூட்ஸை உனக்கு கொடுக்கும். There are many things that a man cannot do himself, and then a friend is an appropriate alternative. நிறைய விஷயங்களை மனுஷன் தனியா செய்ய முடியாது, he cannot do himself, and then a friend is an appropriate alternative. அந்த சமயத்துல எல்லாம் ஃப்ரெண்டு தான் சரியான ஆல்டர்னேட்டிவா இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு வேலைக்கு வந்து வேற ஊருக்கு போயிடுறீங்க.
இப்போ உள்ளூர்ல வந்து அம்மா, அக்கா, தங்கச்சி யாரோ இருக்கிறாங்க. அந்த சமயத்துல கூட நீங்க ஏதோ அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல அம்மாவுக்கோ, அக்காவுக்கோ யாருக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃப்ரெண்டுட்ட தான் சொல்ல முடியும். டேய் அத போய் பாருடான்னா, அவன் உங்கள ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பதிலா அந்த இடத்துல இருப்பாங்க. ஓகே. அதே மாரி நீங்க உங்க ஊர்ல இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து வெளியூர்ல இருக்காங்க. உங்களுக்காக அவர் வேலை தேடி கொடுப்பார். ஓகே. இந்த இடத்துல நீ அப்ளை பண்ண, இங்க ஒரு நல்ல வேலை இருக்குன்னு சொல்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் செய்வாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் நீ இருக்க முடியாது. அந்த அந்த இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவா உங்க ஃப்ரெண்ட் வந்து வேலை செய்வார். ஸோ இது எல்லாமே வந்து தேர்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ தேர்ட் ஃப்ரூட்ல பொமிகிரானட் கூட கம்பேர் பண்ணி சொல்றாரு. எப்படி பொமிகிரானட் கூட நிறைய கர்னல்ஸ் இருக்கோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னால நிறைய பலன்கள் இருக்குன்னு சொல்றாரு. ஓகே. ஸோ கன்க்ளூஷன். ஸோ இந்த லெசன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் Francis Bacon says that friendship is a valuable aspect of life offering both emotional and practical benefits. அப்போ இமோஷனல் சப்போர்ட்டும் நம்மளுக்கு கிடைக்குது, உணர்வு பூர்வமாகவும் பயங்கர சப்போர்ட்டிவா ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றாரு. ப்ராக்டிக்கலாகவும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். நேராக உனக்கு பதிலாக நிறைய இடத்துல நின்று உனக்காக வேலை செய்வான்னு சொல்கிறார். இட் பிரிங்ஸ்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் பிரிங்ஸ் ஜாய், கம்ஃபர்ட், சப்போர்ட், ஹெல்பிங் இண்டிவிஜுவல்ஸ் டு ஃபேஸ் லைஃப் சேலஞ்சஸ். இண்டிவிஜுவல்னா ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா அது ஜாய், கம்ஃபர்ட், சப்போர்ட். ஜாய்னா தெரியும், கம்ஃபர்ட்னா ஒரு ஆறுதல், சப்போர்ட்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாம் இல்லாமல் டு ஃபேஸ் லைஃப்ஸ் சேலஞ்சஸ். லைஃப் வந்து பல சவால்களை நம்ம மனுஷனுக்கு வச்சிருக்கோம். இந்த சவால்களை எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால ஒரு நல்ல ஃப்ரெண்டு எல்லாருக்கும் தேவை அப்படின்ற மாதிரி தான் இந்த எஸ்ஸையை பேக்கன் வந்து கன்க்ளூட் பண்றார். ஓகே. ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.